பச்சை சுண்டைக்காயில் காரக்குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்குமான்னு சொல்லி 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன். அவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் காரக்குழம்பு சொல்லாமல் சுண்டைக்காய் கூட இக்கான் பிளீஸ் போட்டு சம்பால் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நானுமே அந்த ரெசிபி பார்த்துருக்கேன், அதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த காரக்குழம்பு ஒரு நாள் செஞ்சு நல்லா சுட சுட சாதம் வடித்து அதில் போட்டு ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி கொஞ்சமாக நெய்யெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன். ஷேர் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பருப்பு போட்டு கூட்டு தான் செஞ்சுருந்தேன். அதுவும் அன்றைக்கி டின்னருக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்காக தான். இந்த சண்டே பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே சிங்கப்பூர் வராங்க. ஆனால் இந்த தடவை தனியாக வரல. லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது அவங்களுக்கு லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சாரீஸ்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அது ரொம்ப நாளாக மடிச்சே இருந்ததா, ஸோ அதை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு மடித்து வச்சுட்டேன். புதுசாக 2 பில்லோ கவர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இது எவ்வளோன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு தலைவாணி 1500 ரூபாய் கிட்ட வருமா அப்படின்னு தான் சொன்னேன். ஷாக் ஆகிட்டாங்க, நான் 500 ரூபாய்க்கு 2 வாங்கியிருப்பேனே அப்படின்னு.